ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசைன்னு பேரை வச்சுட்டு இவங்க கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடிப்பாருன்னு விளாட்றாங்க. என்னையா இங்கே நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம மெயினாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ரோகிணியோட கடைக்கு பூ கொடுக்க வந்திருக்காங்க. வர வழியில் யாரை பார்த்துட்டாங்க? நம்ம துபாய் அங்கிளை பார்த்துட்டாங்க. துபாய் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, துபாய் அங்கிள் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டால், ரோடாக பூந்து போகிறாரு. யோ, துபாயில் இருந்தாருன்னு சொல்கிறீங்க, லோக்கலில் இருக்க சந்து புந்தெல்லாம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கேயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஓட்டாங்கிற எட்ரா ஜூட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இவரு ஓடின ஓட்ட பிடி யூசாவை மிஞ்சி இவர் ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கிடுவாராட்டுக்கு. சரி விடுங்க, எல்லாரும் நல்லா இருந்தால் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் ஒரு வழியாக ஓடி கடைசியில் எங்கே வந்திருக்காரு? கடைசியில் திருப்பு முனையில் வந்து நிற்கிதுங்க. நம்ம ரோகிணியோட கடைக்கு வந்துட்டாரு. இவங்க ரோகிணியோட கடைக்கு பூ கொடுக்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி வந்து இங்கே நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முத்து என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃப்ரிட்ஜ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிறாரு. என்னையா அது எங்கே சுற்றினாலும் நம்மள்டே வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த டைம் பார்த்து துபாய் அங்கிள் மறுபடியும் வந்து நிற்கிறாரு. துபாய் அங்கிள் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டாங்க. நின்னதுக்கப்புறம் இவர் எங்கே ஒளி வைக்கணும்னு தெரியாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி உட்கார வைக்க ஒரு ஐஸ் போட்டியில் இருக்காங்க. அதை மாதிரி காமிக்கிறதுக்குள்ளே இவங்க படுற பாடு இருக்கே. அச்சோச்சோ, அவங்களோட எடிட்டருக்கெல்லாம் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சரின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜை தான் எங்களுக்கு வேணும்னு கேட்க, நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டு அவங்கள காப்பாற்றுறாங்களாமா. எத்தனை நாளைக்குமா காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் என்னை ஏமாத்துறீங்கன்னு தெரியுமா? ரோகிணி வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். நீங்கள் நல்லா இருந்தால் சரி, என்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு திடீர்னு துபாய் அங்கிள் பெல்ட்டி அடிச்சிட்டாரு. பாசத்துக்கு அடிமையாயிட்டியப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம மீனா வந்து பார்த்த விஷயத்தை யோசிச்சு முத்துக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இது துபாய் மலேசியான்னு சொல்லிட்டு கதையாக விடுது. இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ